சமூக ஊடக பிரபலம் ஏஷா எனும் ராஜேஸ்வரியின் மரணத்துடன் தொடர்பு படுத்தப்படும் இணைய பகடிவதைக்காக பெண் ஒருவருக்கு 100 ரிங்கெட் அபராதம் மட்டுமே விதிக்கப்பட்டிருப்பது குறித்து யாரும் யூகங்களை எழுப்ப வேண்டாம். கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ருஸ்டி முகமது ஈசா பொதுமக்களை அவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளார். விசாரணையின் போது கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையிலேயே அப்பெண் குற்றஞ்சாட்டப்பட்டார். 1955ஆம் ஆண்டு சிறு குற்றங்கள் சட்டத்தின் 14வது பிரிவின் கீழ் வரையறுக்கப்பட்டுள்ள அதிகபட்ச தண்டனையே 100 ரிங்கெட் என்பதை டாக்டர் ருஸ்டி சுட்டிக்காட்டினார். ஒருவேளை புதிய ஆதாரங்கள் கிடைத்தால் மேற்கொண்டு விசாரணை நடத்த போலீஸ் எப்போதும் தயாராக இருக்கிறது. சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயமாக வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்படுவார் என டாக்டர் ருஸ்டி சொன்னார். ஏஷாவிடம் கடுஞ்சொற்களை பயன்படுத்திய குற்றத்தை ஒப்புக்கொண்ட 35 வயது ஷாலினி பெரியசாமி எனும் அப்பெண்ணுக்கு நீதிமன்றம் முன்னதாக அந்த 100 ரிங்கெட் அபராதத்தை விதித்தது. எனினும் அது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபஜில் கூட அத்தண்டனை மிக மிக குறைந்தபட்சமானது என கூறியிருந்தார்.